ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. அடுப்பு போடுறது தான் பார்க்க போகிறீங்க. இது மாதிரி அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யாரும் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க, சான்ஸ் இல்லை. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டி வந்து யூஸ் பண்ணி அதை வச்சு தான் வந்து அடுப்பு போட போகிறோம், விறகு அடுப்பு போட போகிறோம். இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி காய வைக்கிறதுக்கு நல்லா எவ்வளோ வெயிட் வச்சிங்கனாலும் வந்து தாங்கும். எங்கே வேணாலும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தேடு. எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் சட்டி வந்து எடுத்திருக்காங்க. அந்த மண் சட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு வந்து அழகாக வந்து உடச்சி எடுக்கணும். அந்த வாய்ப்பகுதி விறகு வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உடச்சி கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும். இது மாதிரி பாருங்கள், அழகாக வந்து எப்படி கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதே நாம்பளாக இருந்தால் ஒரே தட்டில் வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டி ரெண்டாக வந்துடும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக அழகாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இது மாதிரி எடுத்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம சிமெண்ட் கலவைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கார சட்டி, அது இரும்பு சட்டி, இதை வச்சு தான் வந்து அந்த மண் சட்டியும் இதையும் யூஸ் பண்ணி தான் வந்து அடுப்பு போட போகிறாங்க. இந்த மண் சட்டியில் வந்து இந்த இரும்பு சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் சட்டி வச்சு அதுக்கு மேலே மண் போட்டு வந்து அடுப்பு வந்து ரெடி பண்ணணும். இந்த இரும்பு சட்டி யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு லைஃப் வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 வருஷத்துக்கு கூட இதை யூஸ் பண்ணலாங்க. யூஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அடுப்பு கூட இன்னும் வச்சுருக்காங்க. அதை பார்த்ததுனால தான் நான் வந்து இந்த அடுப்பு கண்டிப்பாக நாமளும் ஒன்று போட்டு வைக்கணுங்கிறதுக்காக கேட்டு நான் வந்து இந்த அடுப்பு போட்டுட்ருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து அடுப்பு அழகாக வந்து அந்த மண் சட்டியோட வாய் வந்து வெட்டி எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மண் தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும். அதில் வந்து கல்லுலாம் இல்லாமல் இது மாதிரி தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம கையில் வந்து பிசைஞ்சு எடுக்கிறத விட காலில் வந்து பிசையும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாகவும் வரும். நல்லா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசத்தன்மை இருக்கும். நம்ம எப்படி செங்கல்லாம் அறுக்கிறதுக்கு வந்து கால்லலாம் நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் தான் செங்கல் அறுப்பாங்களா, அது மாதிரி இந்த மண்ணையும் எந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்து தான் வந்து அடுப்பு போடணுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து அடுப்பு வந்து நமக்கு தாங்கும். நல்ல சிமெண்ட் காங்கிரீட் மாதிரி பிடிச்சிக்குங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்ணுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணி தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து லைஃப் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அடியில் வந்து அந்த இரும்பு சட்டியை வச்சுட்டு மேலே வந்து மண் சட்டி வந்து கரெக்டாக பொசிஷன் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப பின்னாடி தள்ளி போயிட்டாலும் விறகு வைக்கும்போது பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பள்ளமாக இருக்கும், பின்னாடி வந்து நீளமாக இருக்கிறனால செட் ஆகாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக விறகு வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்னாடி பக்கம் தள்ளி வச்சு அந்த சட்டி இந்தாண்ட அந்தாண்ட அசையாமல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து வச்சு வந்து லாக் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மண் அந்த சட்டி முழுக்க வர மாதிரி மண் போட்டு நல்லா பூசி எடுக்கணும். நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த சட்டி போடுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் அடுப்பு செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டாங்க. அவங்களுக்குலாம் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷம் கூட இல்லைங்க, அடுப்பு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கே வேணாலும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து மாடியிலையும் வச்சுக்கலாம், நம்ம கீழே எங்கே வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை ஒரே இடத்துலையே கூட நம்ம வந்து பர்மனெண்ட்டாக வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் இருக்கும். அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபுல்லாக மண் வச்சு பண்ணுறதுனால அடுப்பு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி அடியில் வந்து அந்த இரும்பு சட்டி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு லைஃப் வருங்க. நீங்கள் வந்து ஒரு 5, 6 கிலோ வெயிட் வரைக்கும் கூட நம்ம இதில் வந்து வச்சு சமைக்கலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு நல்லா ஹெவியாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த இரும்பு சட்டி தான் நம்ம வச்சு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதில்ல. நம்ம பலகாரம் பொரிக்கிற இரும்பு சட்டி நம்ம 2 பக்கமும் கைப்பிடி தூக்குற மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ஓட்டை போட்டிருந்தாலோ வேஸ்ட்டாக போயிருந்தாலோ இந்த இதுக்கு பதிலாக அதில் வச்சு கூட நம்ம வந்து அடுப்பு சூப்பராக போடலாங்க. அது இன்னும் பெட்டராக இருக்கும். 2 பக்கமும் கைப்பிடி இருக்கும்போது நம்ம தூக்கி எடுத்து வைக்கிறதுக்கும் இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். அது மாதிரியும் பண்ணலாம். பாருங்கள், இவங்க வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு நல்லா சூப்பராக போட்டுட்டாங்க. ஓரளவுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து மேலே வந்து அந்த குமிழ் வச்சு மேடு பள்ளமெல்லாம் பார்த்து சரி பண்ணிட்டாங்கன்னா அடுப்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பக்கத்தில் வந்து வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரோட அத்தை வீட்டில் இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து 11 வருஷம் ஆகுதுன்னு சொன்னாங்க அந்த அடுப்பு. நான் வந்து கடையில் வந்து ஒரு சூட்டடுப்பு வாங்கி கொடுங்க, இனிமேல் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க, தண்ணி காய வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், வேஸ்ட்டாக இந்த தேங்காய் தொட்டி, விரவு இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து சொன்னாங்க, அம்மா போட்டு கொடுத்த அடுப்பு வந்து நான் 11 வருஷமாக வச்சுருக்கேன், நீ வந்து அது மாதிரி ஒரு அடுப்பு போட்டுக்கோ, நீ அடுப்பு வாங்க வேண்டாம், அது வந்து சீக்கிரமாக உடஞ்சி போயிடும், இது மாதிரி வச்சுக்கிட்டா நீ ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அவங்கள வர சொல்லி இப்போ வந்து பாருங்கள் அடுப்பு ஓரளவுக்கு நல்லா போட்டுட்டாங்க.
திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது முன்ன பின்ன மேடு பள்ளம் இருக்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த அடுப்பை ஃபினிஷிங் பண்ணும்போது எடுத்துருவாங்க. எடுத்துட்டு சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக போட்டுருவாங்க. இது மாதிரி அடுப்புலாம் வந்து மேக்ஸிமம் இப்போலாம் யாருமே போடுறதில்ல. நானே இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த அடுப்பு வந்து மேக்ஸிமம் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. இது மாதிரி அடுப்பு நீங்கள் யாராவது போட்டிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பராக வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. இரும்பு சட்டியும் ஒரு மண் சட்டி உடைஞ்சு போன ஒரு லைட்டாக அது பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே லைட்டாக கிராக் இருந்துச்சு. அதனால தான் அந்த அந்த சட்டியை கொடுத்தேன். அந்த சட்டியும் வச்சு எவ்வளோ சூப்பராக வந்து அடுப்பு போட்டுட்டாங்க பார்த்தீங்களா. ஆனால் மேக்ஸிமம் வந்து இதுக்கு மண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மண்ணாக இருக்கும். இல்லைனா வெடிப்பு ஓடிரும். ஸோ அது மாதிரி வந்து நல்ல பசை உள்ள மண்ணாக இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக அடுப்பு வந்து கொஞ்ச நாளைக்கு நல்லா நமக்கு லைஃப் வரும். பாருங்கள் இப்போ வந்து எல்லாமே ஓரளவுக்கு வந்து சேஃபாக வந்து அடுப்பை வந்து அழகாக கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுப்பை வந்து உடனே அடுப்பு போட்டதுமே நம்ம உடனே சமைக்க ஆரம்பிக்கலாமா? இந்த அடுப்பு காஞ்சி தான் வரணும், காஞ்ச பிறகு தான் சமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லையா. உடனே நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு சமைக்கலான்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஈரத்துலேயே வந்து சாணி போட்டு வலிச்சு வச்சிட்டோம்னா அந்த மண் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும். ரொம்ப ஈஸியாக பிடிச்சிக்கும்னு சொன்னாங்க. அதுலேயும் பாருங்கள் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தனியாக பாத்திரத்தில் வந்து சாணி கரைக்கவே இல்லை. அந்த சட்டிக்குள்ளேயே போட்டு அந்த சாணியை கரைச்சி அடுப்பு ஃபுல்லாக வந்து பூசி கொடுக்க போகிறாங்க. சூப்பராக பூசி கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா நல்லா முழு முழுன்னு அடுப்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது வந்து புதுசாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, டவுனில் இருக்கிறவங்களுக்கு கூட இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாடியில் வச்சு நிறைய பேர் சமைக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சு